ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன கலரிங் எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். டீத்தூள் போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு டீத்தூள் தண்ணி வெடிக்கட்டிட்டு மெஹந்தி பவுடர்ல முட்டை ஒயிட்டு வேணும்னா போட்டுக்கோங்க. லெமன், தயிர், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இரும்பு கடாயில நைட்டு ஃபுல்லா இதை மிக்ஸ் பண்ணி இரும்பு கடாயில விட்டீங்கன்னா சூப்பரா எண்ணெய் கலர் ரெடி. இப்போ நம்ம எண்ணெய் கலரிங் எப்படி அப்ளை பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நடுவடுகு எடுத்துட்டு வடுகு ரெண்டா பிரிச்சுட்டு பேக் சைட்ல சென்டர் பகுதியில ஹென்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா அப்ளை பண்ணிட்டு பாட்டம் வரைக்கும் நல்லா தடவிட்டு ப்ரஷ்லயே தடவிட்டு ஸ்லைட் ஆர் கிளிப் அங்க போட்டுடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன லேயரா எடுத்து கரெக்டா இந்த மாதிரி ஸ்லைட் போட்டு முடிச்சுட்டு சின்ன சின்னதா இந்த மாதிரி லேயர் லேயரா எடுத்து அப்பர்ட் பேக்வர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க ஃபுல்லா போட்டுட்டு டில் பாட்டம் வரைக்கும் ஹேர் ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு லேயரா எடுத்து இந்த மாதிரி சுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா ஹென்னா பவுடர் எல்லா ஹேர்லயும் மிக்ஸ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணறதுனால நம்மளுக்கு ஒயிட் ஹேர்ஸும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபாலிங் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ இருக்க சம்மர் சீசனுக்கு கண்டிப்பா ஹென்னா பவுடர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணது ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டு தனியும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஒயிட் ஹேர்ஸும் இந்த கலரிங் பண்ண மாதிரி சூப்பரா. இது வந்து ஆர்கானிக் மெஹந்தி நம்ம வீட்லயே இது ரெடி பண்ணதுனால ஹேருக்கும் நல்ல டானிக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கண்டிப்பா ஒயிட் ஹேர்ஸ் வந்துருது. ஸோ இந்த மாதிரி ஹென்னா மெஹந்தி வந்து நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. ஸோ இது அப்ளை பண்ணதுனால ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் ஆகாம கண்ட்ரோல் ஆகும், ஹேரும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இது நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஹேருக்கு ரொம்ப ஹேர் டானிக் மாதிரி இது. ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்க போடுங்க, முட்டை தேவையில்லை வேணாம்னா போடாதீங்க. முட்டை வந்து நம்மளுக்கு ஹேர் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கோசம் தான் நம்ம முட்டை போடுறோம். உங்களுக்கு வேணாம்னா விட்டுடுங்க, வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன லேயரா எடுத்து மெஹந்தி பவுடர் ஹென்னா கலரிங்க வந்து மேல கீழே ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கீழே ரூட் வரைக்கும் நீங்க நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சுத்தி சுத்தி விடுறதுனால ஹேர் ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். நம்ம ஹேரும் நல்ல கலரிங் சூப்பரா வரும். இப்படி ஒரு தடவை வீட்லயே ஹென்னா பவுடர் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி ஹேர்ல போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இன்னைக்கு இருக்க எல்லாருக்குமே ஒயிட் ஹேர்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. நம்ம வந்து கெமிக்கல் போடாம இது வீட்லயே ஆர்கானிக் இது நம்ம மெஹந்தி பவுடர்ல மிக்ஸ் பண்ணதுனால ஹேருக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா இருக்கும். முடி பாருங்க, இது அப்ளை பண்ணதுனால பாடியில இருக்க ஹீட்டும் தனியும். ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, நம்ம இது ஃபுல்லாவே இப்போ ஒரு சைடு வந்து ஃபுல்லா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம லேயர் லேயரா எடுத்து அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா சுத்தி 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 விடுறதுனால எல்லா இடமும் உங்களுக்கு மெஹந்தி பவுடர் ஸ்ப்ரெட் ஆயிடும். கலரிங் வந்து சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இது கூட வந்து நீங்க பீட்ரூட் கூட பர்கண்டி கலர் வேணும்னா பீட்ரூட்டும் அரைச்சி கலர் அந்த மெஹந்தி பவுடர்ல மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஹென்னா கலரிங்கும் தெரியும், பர்கண்டி கலரும் தெரியும். ஸோ நீங்க அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு. இப்போ நம்ம எல்லாமே இப்போ ஒரு சைடு ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு லேயர் லேயரா எடுத்து ஃபுல்லா போட்டுடுங்க. போட்டு முடிச்ச பிறகு கீழே இருக்க ஹேரும் பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா போட்டு முடிச்சு கொண்ட மாதிரி போட்டு வச்சுட்டு ஒரு 1/2 hour நீங்க வந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour வேணுமோ இல்லை 45 minutes 1 hour அதுக்கு மேல வேண்டாம். போட்டு முடிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. சூப்பரா கலரிங் செம்மையா வரும். இது நம்மளுக்கு இயற்கையா பண்ணறதுனால சூப்பரா இருக்கும். எந்த கெமிக்கல் இல்லை இதுல நம்மளுக்கு. தலைக்கு இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். பட் சின்ன பிள்ளைங்க பண்ணறதுனால ரொம்ப நேரம் விடாதீங்க, தலைவலி கூட வரலாம். பிகாஸ் ஹென்னா பவுடர்ல இது மெஹந்தி பவுடர் நல்ல குளிர்ச்சியாகவும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு போடுறதா இருந்தா 1/2 hour போதும், ரொம்ப நேரம் விட வேணாம். நம்ம கலரிங் நல்லா வேணும்னா பெரியவங்களா இருந்தா 45 minutes விட்டுட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1/2 முடிச்சாச்சு தலை பக்கத்துல. இப்போ இந்த பக்கத்துலயும் அதே மாதிரி லேயர் லேயரா எடுத்து அப்ளை பண்ணதுனால நம்மளோட ஒயிட் ஹேர் ஃபுல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஆனா பிளாக் டை போடுற மாதிரி வராது. ஒயிட் ஹேர்ஸ் ஃபுல்லாவே கொஞ்சம் ரெட்டிஷா மாறிடும். உங்களுக்கு பர்பிள் கலர்ல வேணும்னா பீட்ரூட் பவுடர் பீட்ரூட்டை அரைச்சி அதுல போட்டு இதுலயே யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா அதுவும் நல்ல கலர் பர்கந்தி கலர்ல வரும். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி என் சேனலுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம நிறைய டிப்ஸ் நம்ம வீட்லயே ரெடி பண்ணதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்க நாளுக்கு எல்லாருக்குமே ஒர்க் டென்ஷன்ல கண்டிப்பா ஓவரா டென்ஷன் ஆகுறதுனாலே நம்ம ஹேர் எல்லாமே ஒயிட்டா ஆகுது. ஸோ அதனால எனக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பாருங்க ஒயிட் ஹேர்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் டென்ஷன் தான் அது. அதனால நீங்க இந்த மாதிரி ஹென்னா பவுடர் ரெடி பண்ணி போடுங்க. கெமிக்கல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம். இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. பாருங்க இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே போட்டு அப்ளை பண்றேன் நான். ஸோ பாருங்க கொண்ட ஃபுல்லாவே இப்போ அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பக்கமும் முடிய போகுது, இந்த சைடும் முடிய போகுது. எல்லாமே அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour இல்ல 45 minutes விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இந்த ஹென்னா போடுறதுனால ஹேரும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஹேர் கலரிங் மட்டும் பண்ணது இல்லாம ஹேரும் நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இதே மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வீட்டுல நம்மளே போட்டு அப்ளை பண்ணனா இந்த மாதிரி என்னால் லேயரா எடுத்து போட முடியாதுன்னா நீங்க கையிலே கிளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹேர் எடுத்து கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம பார்லர்னால நாங்க வந்து லேயரா எடுத்து பண்றோம். வீட்லயே நீங்க யூஸ் பண்ணதா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷன் பண்ணி நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். கிளவுஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க. ஏன்னா கையிலேயே பாருங்க எந்த அளவுக்கு மெஹந்தி கலரிங் ஒட்டி இருக்கு பாருங்க. நம்ம வெறும் கையில போட்டா கண்டிப்பா நம்ம திருப்பி நம்ம கையில மெஹந்தி போட முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லா செவந்துடும். பாருங்க எந்த அளவுக்கு கிளவுஸ்ல ரெட்டிஷா இருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இயற்கையா பண்ணுறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு பசங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபுல்லாவே ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து முடிக்கு நல்ல ஒரு டானிக்கா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட ஒயிட் ஹேர்ஸ் இருக்க ஒயிட்டா தெரியுது, கொஞ்சம் ரெட்டிஷா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். வர ஹேரை தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் இருக்கிற ஹேரை நம்ம கலரிங் பண்ணி கொஞ்சம் ஒயிட் ஹேரா இருக்கிறத கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இப்போ நம்ம ஃபுல்லா மோரோவர் முடிக்க போறோம். ஃபுல்லா அப்ளை பண்ணியாச்சு. மீதி இருக்க மெஹந்தி பவுடரும் ஃபுல்லா அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கொண்ட கலையாம இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால பாருங்க ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லாவே நான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். ஃபுல்லாவே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. இல்ல எனக்கு லேயரா வேணும், ஒரு ஹேர் விட்டு விட்டு அந்த மாதிரி வேணும், அதுக்கேற்ற மாதிரியும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என் கஸ்டமருக்கு ஃபுல்லா கேட்டதுனால நான் ஃபுல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கஸ்டமருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல நீங்க யூஸ் பண்ணது வந்து ஃபுல் கலரிங் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஹேர் வந்து டை போடாம இப்படி ஒரு வாட்டி கலரிங் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிளாக் கலர் தான் வேணும்னா நீங்க பிளாக் ரோஸ் அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணுங்க. ஹென்னா பவுடர் இயற்கையா வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மோரோவர் முடிச்சாச்சு. அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கொண்டை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்க மெஹந்தி பவுடர் இருக்கிற மீதியும் எடுத்து ஃபுல்லா போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டு நான் வந்து கஸ்டமருக்கு ஒரு 1/2 hour விட்டாச்சு. பிகாஸ் ரொம்ப நேரம் விட்டா தலைவலி வரவங்களுக்கு 1/2 hour போதும். இல்ல தலைவலி இல்லைன்றவங்களுக்கு நீங்க 45 minutes தாராளமா விடலாம். நல்ல கலரிங் வேணும்னா 1 hour கூட விடலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour இல்ல 45 minutes கழிச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ட்ரையர் போட்டீங்கன்னா சூப்பரா கலரிங் உங்களுக்கு வந்துடும். ஸோ கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். பாருங்க எந்த அளவு கலர் வந்திருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.